Yes. சார் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணியாச்சா? செப்டம்பர் 15 தான் லாஸ்ட் டேட்டு. பார்த்துக்கலாம். சரி, ஓகே சார். சார் இன்னும் 2 மாதம் தான் சார் இருக்குது. பார்த்துக்கலாம் சார். இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. பார்த்துக்கலாம். சார் ஐடிஆர் ரிட்டர்ன் சப்மிட் பண்ண இன்னும் 1 வாரம் தான் இருக்குது. 1 வாரமா? யோ, முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? சார் நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். நீங்கள் பார்த்துக்கலாம் ஷோ சார், ஐடிஆர் சப்மிட் பண்ண இன்னும் 1 வாரம் தான் இருக்கான். கொஞ்சம் என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் சொல்லுங்கள் சார். இப்படி தாங்க நிறைய பேருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா ஆன் டைமில் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணுறது. கடைசி நேரத்தில் தான் வருவாங்க. சார் அடுத்த வாரம் தானே டெட்லைனு, எனக்கு இமீடியட்டாக ரெடி பண்ணுறேங்க, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஸோ அப்படி லாஸ்ட் மினிட்ல வந்தாலுமே நீங்கள் கரெக்டாக நான் சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது சப்மிட் பண்ண முடியுங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணுறதுக்கு கையில் என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கணுன்றதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். முதல்ல யாரெல்லாம் கட்டாயம் ஐடிஆர் அதாவது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணணும்னு பார்த்துடலாங்க. பேன் கார்டு வச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே கட்டாயம் ஐடிஆர் அதாவது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணுங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய சேலரி 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே போகுது, இல்லை உங்களுக்கு சொத்துக்கள் இருக்குது, அது மூலிமா வாடகை வருது, இல்லை நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, இல்லை பிஸ்னஸ் அதாவது கம்பெனி, ட்ரஸ்ட்டு, சொசைட்டி அப்படின்னு அத்தனை பேருமே கட்டாயம் ஐடிஆர் சப்மிட் பண்ணுவாங்க. இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் அதாவது ஐடிஆர் சப்மிட் பண்ணுறதுக்கான கடைசி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15, 2025. இந்த தேதிக்குள்ளே நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு 1000 ரூபாலேருந்து 5000 ரூபா வரைக்கும் பெனால்ட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதை தாண்டி 1% இன்ட்ரெஸ்ட், நம்ம எவ்வளோ வந்து இன்கம் டேக்ஸ் கட்டணுமோ அதுக்கு 1% இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. இதையுமே நம்ம கட்டாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 6 மாதத்துலேருந்து 7 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் ப்ராப்பராக இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணணுன்னா நான் சொல்லக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் ஆடிட்டருக்கு சப்மிட் பண்ணுங்க. இது என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சேலரிடு எம்ப்ளாயியாக இருந்தால் என்னெல்லாம் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும்னு பார்த்துடலாம். சேலரிடு எம்ப்ளாயிஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் 16 அப்படின்றத சப்மிட் பண்ணுங்க. இது உங்களோட கம்பெனியில் கேட்டிங்கன்னா அவங்க அந்த ஃபார்ம் 16 அப்படின்ற ஃபார்ம் உங்களுக்கு கொடுப்பாங்க. இது கூடவே நீங்கள் உங்களுடைய சேலரி ஸ்லிப் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க அப்படின்றதுக்கான சேலரி ஸ்லிப்பு சப்மிட் பண்ணோம், உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் சப்மிட் பண்ணுங்க. இதெல்லாம் கட்டாயம் சப்மிட் பண்ண வேண்டிய விஷயம். இது கூடவே நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதாவது பிபிஎஃப் இல்லை இஎல்எஸ்எஸ்ல நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்ன அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். அது தவிர்த்து நீங்கள் ஏதாவது இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் பாலிசிக்கான ப்ரீமியம் எவ்வளோ தொகை கட்டியிருக்கீங்க அதுவுமே நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்குங்க. இது தவிர்த்து ஏதாவது வாடகை நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க, மாதம் மாதம் வாடகை கட்டுறீங்கன்னா எவ்வளோ வாடகை கட்டுறீங்க அதுக்கான ஸ்லிப்பும் கொடுத்துருங்க. அதுவே நான் வாடகை கட்டலை ஆனால் சொந்த வீட்டில் இருக்கேன் ஆனால் அதுக்கு ஹோம் லோன் போயிட்டுருக்கு அப்படின்னா எவ்வளோ ரூபாய் நீங்கள் வந்து ஹோம் லோன் மாதம் மாதம் கட்டுறீங்க அதுக்கான அந்த லோன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுங்க. நீங்கள் சேலரிடு எம்ப்ளாயாக இருந்தால் நான் சொன்ன இந்த டாக்குமெண்ட்ஸ் அத்தனையுமே நீங்கள் ஆடிட்டருக்கு சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்க, நீங்கள் இவ்வளோ நாள் சேலரிடு எம்ப்ளாயாக இருக்கீங்க, இப்போது சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, லைசன்சஸ் என்ன, அது எப்படி வாங்குறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இது அத்தனையுமே சேர்த்து ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. அடுத்து ரெண்டாவது, நீங்கள் கம்பெனிக்கான இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணோன்னா அதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும்னு பார்த்துடலாங்க. முதல்ல நீங்கள் உங்களுடைய கம்பெனியோடைய பேன் கார்டு கொடுக்கணுங்க. ரெண்டாவது உங்கள் கம்பெனியோடைய புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அதாவது உங்களோட கம்பெனியோடைய கேஷ் ரிஜிஸ்டர், பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர், சேல்ஸ் ரிஜிஸ்டர் இதெல்லாம் கொடுக்கணும். மூணாவது உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட், கம்பெனிக்கான கரண்ட் அக்கௌண்ட் இருக்கும் இல்லைங்களா, அந்த கரண்ட் அக்கௌண்ட் ஒரு பேங்க் அப்படின்னா அந்த ஒரு பேங்க்கோடைய கம்ப்ளீட் கரண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். 2-3 பேங்க்ஸ் நீங்கள் வந்து அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா அத்தனை பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸும் கொடுக்க வேண்டியிருக்குங்க. இது மூணாவது விஷயம். நாலாவது, நீங்கள் ஏதாவது கடன் கொடுத்துருந்தீங்க இல்லை கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கான லோன் அக்ரிமெண்ட்ஸ் கொடுக்கணுங்க. அஞ்சாவது ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ், நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் கட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் கட்டினதுக்கான அந்த ப்ரூஃப் கொடுக்க வேண்டியிருக்குங்க. ஆறாவது உங்களுடைய டிடிஎஸ்
டிடிஎஸ் நீங்கள் ஏதாவது பிடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ், டிடிஎஸ் உங்களுக்கு யாராவது பிடிச்சிருந்தாங்கன்னா அந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து 7வது, இன்சூரன்ஸ் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தீங்க, உங்கள் கம்பெனி பேரில் ஏதாவது இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க, இல்லை உங்கள் கம்பெனி பேரில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுக்க வேண்டியிருக்குங்க. அண்ட் கடைசியாக டொனேஷன், நீங்கள் ஏதாவது உங்கள் கம்பெனிலேருந்து டொனேஷன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா யார் அந்த டொனேஷன் ரிசீவ் பண்ணியிருந்தாங்களோ அவங்க உங்களுக்கு 80G சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அந்த 80G சர்டிஃபிகேட்டுடைய காப்பி கொடுக்கணும். ஸோ நீங்கள் கம்பெனியாக இருக்கீங்க, இன்கம் டேக்ஸ் சப்மிட் பண்ணோன்னா நான் சொன்ன இந்த 8 டாக்குமெண்ட்ஸையும் கட்டாயம் சப்மிட் பண்ணுங்க. சரி, இன்னொரு முக்கியமான விஷயங்க, நம்ம கண்டென்ட் அத்தனையும் இதுக்கப்புறமா ஸ்பாட்டிஃபைலையும் லிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இதுக்கப்புறம் ஆன் த கோவில் நம்ம கண்டென்ட் அத்தனையும் கேட்டு உங்களோட பிஸ்னஸை அடுத்தடுத்த நிலைக்கு வளர்க்க முடியும். ஸ்பாட்டிஃபையோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. சரிங்க, நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எதுக்காக நான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணோம் அப்படின்னு கேட்பாங்க. 3 முக்கியமான காரணங்கள். முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் உங்கள் இன்கம்க்கான ப்ரூஃபுங்க. நாளைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு லோன் வாங்கணும், இல்லை ஒரு கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னா கூட நீங்கள் ஐடிஆர் சப்மிட் பண்ணிருக்கீங்களா, 3 வருஷத்துக்கான ஐடிஆருடைய காப்பீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி பேங்க்லேயோ இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்லேயோ கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கும் போது நீங்கள் இதை கொடுக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு லோனோ கிரெடிட் கார்டோ கிடைக்காது. ஸோ முதல் காரணம் உங்களுடைய ப்ரூஃபாக, அதாவது இன்கம்க்கான ப்ரூஃபாக இந்த ஐடிஆர் அப்படின்றது உதவும். 2வது காரணம், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் ஏற்படும் போது அந்த லாஸை அடுத்த ஃபினான்ஷியல் இயருக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகணும் அப்படின்னாலுமே நீங்கள் கட்டாயம் ஐடிஆர் சப்மிட் பண்ணியிருக்கணும். ஐடிஆர் சப்மிட் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லாஸ் அப்படின்றது அடுத்த இயருக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகாது. இது 2வது காரணம். 3வது காரணம் பெனால்ட்டி. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து ஆன் டைமில் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணலை அப்படின்னா 1000 ரூபாயிலேருந்து 5000 ரூபா வரைக்கும் பெனால்ட்டி வரும். அதே மாதிரி 1% இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான பெனால்ட்டியோ இல்லை சிறை தண்டனையோ நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் வருஷம் ஐடிஆர் அப்படின்றது சப்மிட் பண்ணுங்க. அதுவுமே ஆன் டைமில் சப்மிட் பண்ணிடுங்க, அதுதான் நல்லது. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா நம்ம ஐடிஆர் அதாவது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் பற்றின நிறைய தகவல் பார்த்துருந்தோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.